நிறைகுடம் கூத்தாடாது என்று சொல்வார்கள். அது இப்பொழுது வெளியாகும் சினிமா படங்களுக்கு சரியாக இருக்கும். 500 கோடி 600 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்படும் படங்கள் எல்லாம் சமீபத்தில் வந்த தடம் தெரியாமல் தியேட்டரை விட்டு காலி பண்ணி கொண்டிருக்கின்றன. அப்படியே சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வெற்றியை பெற்றாலும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்பது இல்லை. சினிமா ரசிகர்களின் எதிர்பார்ப்புகள் வித்தியாசமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த காலத்தில் வெறும் 4 கோடியை முதலீடாக போட்டு 10 மடங்கு லாபம் பார்த்த 5 படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா டிமாண்டி காலனி. இயக்குனர் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி நடிப்பில் வெளியான திகில் படம் தான் டிமாண்டி காலனி. எந்த ஒரு மாயாஜால காட்சிகளும் இல்லாமல் மிரட்டும் இசை இல்லாமல் படம் பார்ப்பவர்களை மரண பயத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றுவிடும். இந்த படத்தின் மொத்த பட்ஜெட் 4 கோடி தான். ஆனால் 55 கோடி வசூல் செய்தது. நடிகர் அருள்நிதி வாழ்நாள் முழுவதும் படம் நடிப்பது எல்லாமே இந்த ஒரு படத்தின் முன்பு ஒண்ணும் இல்லாமல் போய்விடும். அப்படி ஒரு தாக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தி இருந்தது. அடுத்தது எல்கேஜி. கிராஷ் ட்ராக்கில் பிரபலமான ஆர்ஜே பாலாஜி சினிமாவுக்கு வந்த புதிதில் இவரெல்லாம் எதுக்கு சினிமாவுக்கு வந்துட்டு என்று தோன்றியது. எல்கேஜி படத்தின் மூலம் ரசிகர்களின் அந்த எண்ணத்தை மொத்தமாக மாற்றிவிட்டார். அரசியல் நையாண்டியை யதார்த்தமாகவும் தைரியமாகவும் எடுத்து சொன்ன இந்த படத்தின் மொத்த பட்ஜெட் 4 கோடி ஆகும். ஆனால் 42 கோடி வரை வசூல் செய்து சாதனை படைத்தது. அடுத்தது கோலமாவு கோகிலா. நயன்தாராவை தனி கதாநாயகியாக நடிக்க வைத்து நெல்சன் செய்த சம்பவம் தான் கோலமாவு கோகிலா. தமிழ் சினிமா மறந்திருந்த பிளாக் காமெடியை மீண்டும் ட்ரெண்ட் ஆக்கியது நெல்சன் தான். நயன்தாரா தன்னை லேடி சூப்பர் ஸ்டார் என நிரூபித்துக் கொள்ள இந்த படம் பெரிய ஊந்துகோலாக இருந்தது. 4 கோடியில் உருவான இந்த படம் 45 கோடி வரை வசூல் செய்தது. அடுத்தது போர்த்தொழில். சரத்குமார் மற்றும் அசோக் செல்வன் கூட்டணியில் பெரிய அளவில் வெற்றி பெற்ற படம் தான் போர்த்தொழில். தொடர் கொலைகளை கண்டுபிடிக்கும் காவல் அதிகாரிகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. படம் ரிலீஸ் ஆகி 2 மாதங்கள் வரைக்கும் தியேட்டரில் கூட்டம் அலை மோதியது. 4 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் 60 கோடி வரை வசூல் செய்தது. அடுத்தது 96 மூவி. ஆட்டோகிராஃப் படத்திற்கு பிறகு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மீண்டும் பள்ளி காதலை ஞாபகப்படுத்திய படம் 96. பள்ளி பருவ காதல், காதல் தோல்வி, திருமணமான காதலியை பல வருடங்கள் கழித்து சந்திப்பது என மொத்த உணர்ச்சிகளின் குவியலாக இந்த படம் இருந்தது. 4 கோடி பட்ஜெட்டில் எளிமையாக உருவாக்கப்பட்ட இந்த படம் 40 கோடி வரை வசூல் செய்தது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.